ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ஆட்சன்ஸ் கிரியேட் பண்ணையில் தவறுதலாக ஆட்சன்ஸ் கிரியேட் பண்ணையில் இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டுக்கு பதில் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டுன்னு கொடுத்து ஆட்சன்ஸை கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. உங்கள் சேனல் மானிட்டைசேஷன் எனபிள் ஆகிருக்கு, எனபிள் ஆகலை, நீங்கள் இனிமேல் தான் ஆட்சன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்களும் தவறுதலாக ஒருவேளை இந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக எப்படி ஈஸியாக ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை வந்து பிஸ்னஸ் டு இண்டிவிஜுவலுக்கு மாற்றுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான சேனலை பற்றி பார்த்துடலாம். சேனலோட பேர் பிரபா சோன் அப்படிங்கிறது. இந்த சேனலில் நிறைய ட்ரீம் 11 ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக விளையாடுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா அது ரிலேட்டடான டிப்ஸு, ட்ரிக்ஸு, A to Z வீடியோக்கள்லாம் போட்டிருக்காங்க. ஒரு யூஸ்ஃபுல்லான சேனல். சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணையில் ரொம்ப பொறுமையாக நீங்கள் பிஸ்னஸ் அக்கௌண்ட் கொடுக்காம இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் கொடுத்து நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். என்ன ரீசன் அப்படின்னா, நீங்கள் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டு தவறுதலாக கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ஜிஎஸ்டி நம்பர் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் நிறைய கொடுக்குற மாதிரி இருக்கும். இண்டிவிஜுவலாக கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்காது. யூஎஸ் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒருவேளை அப்படி தவறுதலாக நீங்கள் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டுன்னு ஃபில் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ அந்த சைடில் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். யூடியூப்பில் போய் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் டெலீட் அப்படின்னு கொடுத்து செல்வா டெக் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்கள். அது ரிலேட்டடாக ஒரு 6-7 வீடியோக்கள் வரும். அப்படி நீங்கள் செல்வா டெக் சேனலில் தேட வேண்டியதில்லை அப்படின்னாலும் ஹவு டு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் பெர்மனன்ட் டெலீட் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்கள். நிறைய வீடியோக்கள் இருக்கும், மற்ற சேனல்களில் உள்ள வீடியோக்களும். ஸோ அது மாதிரி ஃபாலோ பண்ணி உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணுங்கள். டெலீட் ஆகிறதுக்கு 1 or 2 days 3 days ஒரு வாரம், ஒரு மாதம் கூட ஆகலாம். அதுக்குள்ளாரையும் உங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் பெர்மனண்ட்டாக டெலீட் ஆகிரும். டெலீட் ஆகிருச்சுன்னா உங்களுடைய யூடியூப்பை ஓப்பன் பண்ணி உங்களுடைய டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணி ஏன் பேஜை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புது ஆட்சன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் காமிக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் திரும்ப எப்படி நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து ஆட்சன்ஸ் க்ரியேட் பண்ணீங்களோ அதே மாதிரியே க்ரியேட் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட்டை மட்டும் இண்டிவிஜுவல் அப்படின்னு கொடுத்து எப்போதும் போல் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து வேறு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேலை முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஸோ அதை பெர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னொரு அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணுறது தான் ஒரே வழி. உங்களுக்கு யூடியூப் ரிலேட்டடாக ஆட்சன்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்டுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான வீடியோ நம்ம சேனலில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அப்லோட் பண்ணி விடுவோம். உங்கள் சேனலை நம்ம சேனலில் ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்னா 88 70 69 13 41 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணாதீங்க, வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். பெய்ட் ப்ரமோஷன்னா பண்ணிக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. யூடியூப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சு உங்களுக்கு அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.